நாங்கள் ஆளுகின்ற மாநிலத்திலும் பயப்படல, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலத்திலும் பயப்படல. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு ஆளுகின்ற சில முதலமைச்சர்கள் எதற்காக பயப்படுகின்றார்கள்? ஜாதியை ஒழிப்பதற்காக திராவிட மூவ்மெண்ட் வந்துச்சுன்னு சொல்றோம். அப்ப 2025லும் இந்த பிரச்சனை இருக்குன்னா அது தோற்று விட்டதாகத்தான் அர்த்தம். அதனால விஜய் அவர்கள் கடுமையா முயற்சி செய்யட்டும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல சண்டை நல்லதுதாங்கண்ணா. எல்லாரும் சண்டை போடணும், மக்கள் முன்னாடி போய் நிக்கணும். அவர் யாரு கையில பதக்கம் வாங்கணும், யாரு கையில பதக்கம் வாங்கக்கூடாது என்பது ஒரு மனிதருடைய இயல்பு. என்னை பொறுத்தவரை டிஆர்பி ராஜா அவருடைய மகன் எங்கிருந்தாலும் கூட சிறப்பா இருக்கணும், இந்த துறையில சாதனை பண்ணணும், ஒரு பெரிய மனிதரா வளரணும் என்று நான் மனதார வாழ்த்துகின்றேன். எதிர்கட்சிகள் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ரன் பண்ணலாம். அதுக்காக அந்த ஜஸ்ட் பிகாஸ் அண்ணே, தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி நாங்களே ஆட்சியில் இருப்பதாக நாங்கள் சொல்லவில்லையே. நாங்கள் ஆளுகின்ற மாநிலத்திலும் அடுத்த 100 ஆண்டுகள் நாங்க தான் இருக்க போறோம் நம்ம சொல்லலையாங்கண்ணா. இது எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம் தானே. பிரதமர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம், முதலமைச்சர் என்கின்ற வார்த்தையை நம்முடைய அரசு பயன்படுத்தி இருக்கிறது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்று பயன்படுத்தி இருக்கின்றோம். எல்லோருக்கும் பொதுவான சட்டம் தான். நாங்க நாளைக்கு ஆட்சி இழந்து விட்டால் எதிர்கட்சி நண்பர்கள் வந்து எங்க மேல இதை தவறாக பயன்படுத்துவார்கள், அதை பத்திலாம் நாங்க யோசிக்கலீங்கன்னா. நாட்டு மக்களுடைய நன்மைக்காக எல்லோருக்கும் பொதுவான அரசியலமைப்பு சட்டம் 130வது சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றோம். நாங்கள் பயப்படலையே. நாங்கள் ஆளுகின்ற மாநிலத்திலும் பயப்படல, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலத்திலும் பயப்படல. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு ஆளுகின்ற சில முதலமைச்சர்கள் எதற்காக பயப்படுகின்றார்கள்? இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செந்தில் பாலாஜி அவங்க ஒரு கேஸ் எடுத்துக்கலாங்கண்ணா. சிறையில கண்டினியூடஸ் மினிஸ்டர் யாரு சொல்லி நீக்கினாங்க? உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்க? நீங்க இவரை அமைச்சராக நீக்கவில்லை என்றால் கடும் விளைவுகளை சந்திப்பீங்க. அதுக்கும் நீக்கல. 21 நாள்ல நீக்கலினா பிரச்சனை வரும். அதன் பிறகுதான் நீக்கினாங்க. அதனால இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே சில அமைச்சர்கள் விஷயத்துல ஜெயிலில் இருந்து சில மனிதர்கள் அமைச்சர்களாக ஆபீஸ் ஃபைல் எல்லாம் பாக்குறாங்க. இது டெல்லியில் நடந்துச்சு. அமித்ஷாஜி அவர்கள் பாராளுமன்றத்துல குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க விஷயத்துல டெல்லியில் நடந்துச்சு. அதனால இன்னைக்கு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சரோ வேறு ஒரு முதலமைச்சரோ குற்றம் சாட்டுறாங்கன்னா அது தவறான குற்றச்சாட்டு மட்டும்தான். இது பொதுப்படையாக எல்லோருக்கும் பொருந்தும். நாங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறோம், அதனால தைரியமா கொண்டு வர்றோம், அதெல்லாம் இல்லை. யார் இருந்தாலும் எல்லோருக்கும் பொருந்த வேண்டும் என்றுதான் இதை கொண்டு வந்திருக்கிறோம். தமிழக அரசு எங்களை பொறுத்தவரை ஒரு கடுமையான ஆணவ கொலைகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வாங்க. அதுல இந்த 18 வயசு 16 17 இந்த வயசையும் கூட மைனர் மேஜர் என்கின்ற வரைமுறையை தகுடுபொடியாக்கி அவர்களையும் மேஜரா கொண்டு வந்தா மட்டும்தான். ஏன்னா ஜாதி வன்மம் வந்து இன்னைக்கு 16 17 வயசுல நான் பாக்குறேன். நான் பள்ளிக்கூடத்துல ஒரு மாதிரி கயிறு கட்டிட்டு போறாங்க, அங்க பாக்குறோம். பள்ளிக்கூடத்துல அருவாள் கலாச்சாரத்தை பாக்குறோம். பள்ளிக்கூடத்துல ஜாதியை வச்சு குரூப் ஃபார்ம் பண்றாங்க. இது எல்லாம் கூட இன்னைக்கு நாம திராவிட மாடல் ஆட்சி, திராவிட ஆட்சின்னு சொல்றோம். ஜாதியை ஒழிப்பதற்காக திராவிட மூவ்மெண்ட் வந்துச்சுன்னு சொல்றோம். அப்ப 2025லும் இந்த பிரச்சனை இருக்குன்னா அது தோற்று விட்டதாகத்தான் அர்த்தம். அதனால் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அரசு முதல் காலை எடுத்து வைத்து கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும். புதுக்கோட்டையில 2026ல வந்து திமுகவுக்கும் டிவிகேக்கு மட்டும்தான் போராட்டம், சாரி போட்டின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் விஜய் அவங்க சொல்லினா அப்புறம் விஜய் நீங்க மதிக்க மாட்டீங்களா? ஆக்டர் விஜய் அவர்கள், அரசியல் தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அவங்க வந்து போட்டி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழக வெற்றி கழகம் சொல்லினா அப்புறம் நீங்க மதிக்க மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சீங்க, அப்புறம் எதுக்கு மாநாடு போடுறீங்க? அதனால எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இது சொல்வது இயல்புதான். மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு போட்டி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 ஹரியானைக்கு ஆட்சிக்கு வருவதற்கு தயாராகி விட்டது மக்கள் மனசுல. என்னை பொறுத்தவரை இன்னும் வாக்குப்பெட்டியில மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு அந்த எண்ணிக்கை முடிந்து அதிகாரப்பூர்வமாக மக்கள் சொல்லணும். மக்களுடைய மனதுல தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துருச்சு. அதனால விஜய் அவர்கள் கடுமையா முயற்சி செய்யட்டும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல சண்டை நல்லதுதாங்கண்ணா. எல்லாரும் சண்டை போடணும், மக்கள் முன்னாடி போய் நிக்கணும், நல்ல தலைவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கணும். அவருடைய கட்சி வளர்ச்சிக்காக சகோதரர் விஜய் அவங்க சொல்றாங்க, சொல்வதில் தவறு ஒண்ணும் இல்லை. அவங்க கட்சி அதுக்கு தாங்க நடத்துறாங்க. 2வது 3வது வருவதற்காக கட்சி நடத்துறாங்க. ஆனா அது ஒண்ணு இல்லைங்கன்னா, அந்த தம்பி நல்லா இருக்கணும், எங்க இருந்தாலும் கூட சிறப்பா இருக்கணும். நான் பார்த்தேன். அது அவருடைய இஷ்டம். அவர் யாரு கையில பதக்கம் வாங்கணும், யாரு கையில பதக்கம் வாங்கக்கூடாது என்பது ஒரு மனிதருடைய இயல்பு. என்னை பொறுத்தவரை டிஆர்பி ராஜா அவருடைய மகன் எங்கிருந்தாலும் கூட சிறப்பா இருக்கணும், இந்த துறையில சாதனை பண்ணணும், ஒரு பெரிய மனிதரா வளரணும் என்று நான் மனதார வாழ்த்துகின்றேன். அது என் கையில பதக்கம் வாங்க மறுத்துட்டாரு, இன்னொருத்தர் கையில வாங்கினா எனக்கு அது முக்கியம் இல்லைங்கன்னா நல்ல மனிதரா வரணும். அது மட்டும்தான் என்னுடைய